பாக்கியலட்சுமி இன்னைக்கு பரபரப்பாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாக்கியா வந்து வீட்டுக்கு ரொம்ப கோவமாக வருவாங்க. அப்போ பாட்டி, கோபி, எழிலாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் நான் எவ்வளவோ சொன்னேன், யாராவது கேட்டிங்களா? இப்போ பாருங்கள் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இப்படி பதட்டப்படுற, பொறுமையாக சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்பாங்க. அப்போ தான் பாக்கியா சொல்ல ஆரம்பிப்பாங்க. சுதாகர் வந்து என் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாரு. வந்து நான் சைன் பண்ண டாக்குமெண்ட்டை என்கிட்ட காமிச்சாரு. அதில் எல்லாமே மாற்றி இருக்குது. அவர் என்ன சொன்னார், பேர் மட்டும் தான் மாறும், மற்ற மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் தானே பார்ப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நான் வந்து இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. நான் அப்போவே சொன்னேன், அவர் வேணுமிட்டே தான் இப்படி பண்ணுறாரு. அவருக்கு ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம், இனியாவோட வாழ்க்கை முக்கியம் இல்லை, நான் எப்போயும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி கோபிக்கிட்ட சண்டை போடுவாங்க. பொறுமையாக இருப்பாக்கியா, அப்போல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்போல்லாம் பண்ணவே முடியாது. எனக்கு என்ன படிக்க தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்களா? நான் 2 ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன், எனக்கு ஏபிசிடி கூட தெரியாதுன்னு நினச்சேன். அந்த டாக்குமெண்ட்டை நான் நல்லா படிச்சுட்டேன், அது அப்படி தான் இருக்குது. இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்த மாதிரி தான் அவர் ரெடி பண்ணியிருக்காரு. அவர் என்னை நல்லா ஏமாற்றிட்டாரு. நான் அவர் எப்போவே சொல்லிட்டு இருந்தேன், அவர் என்னை ஏமாத்துறாருன்னு. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன படி நடந்துச்சு. அவரே என்கிட்ட நெக்கெல்லாம் வந்து சொல்கிறாரு, நான் காசு கொடுக்கும் போதே வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட் என் பேரில் கொடுத்துருக்காங்களே, இப்போ பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாக்கியாவோட மாமியார் சொல்லுவாங்க, இப்போ அதனால என்ன, இனியா ஒன்றும் உன் பொண்ணு தானே, உன் சொத்து எல்லாம் உன் பசங்களுக்கு தானே, நீ சந்தோஷமாகவே ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கலாமே, இப்போ அதனால் என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதுவுமே புரியாததை இங்கே இருக்க எல்லாருக்கும் புரியும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாங்க ரெஸ்டாரண்ட், இப்போ எல்லாமே போச்சு, அங்கே இருக்கவங்க யாருமே இப்போ வேலையும் கிடைக்காது அவங்க யாருக்குமே.